போகிறோம் பார்த்தீங்கன்னா பறவை மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். புளி தண்ணி ஊற வச்சுருக்கோம். எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி பிடிச்சி ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி கொஞ்சோண்டு மீனை எடுத்து பொரியலுக்கு பண்ணி வச்சுருக்கோம். அழகா மசாலா பொடி. கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுக்கிறோம். வெந்தயம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ வெங்காயத்தை எடுத்து அப்படியே கொட்டிடுறோம். வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தையும் போட்டு வெள்ளைப்பூடு வெங்காயத்தையும் போட்டுட்டோம். கருவேப்பிலை உருவி போட்டுக்கணும். வதக்கி நல்லா வெங்காயம் வதங்க நல்லா வதக்கும். நல்லா வதக்கி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. நல்லா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செவக்க நல்லா இங்கே பாருங்களேன், நல்லா செவந்துருக்கும். அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட். நீங்கள் எல்லோரும் என்ன யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்க. நாங்கள் வந்து மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கேனில் வாங்கி வச்சுருக்கோம். செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு தக்காளியெலாம் வதக்கி வச்சுருவோம். தக்காளி நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி நல்லா கிளறியாச்சு. இதில் உப்பு கல் போட்டுக்கிடுவோம் தக்காளி வதங்குறதுக்கு. நல்லா வதங்கிடுச்சு தக்காளி கூழ் மாதிரி. இந்த மாதிரி நல்லா வதங்கினாதான் குழம்பு வந்து கெட்டியாகவும் நல்லாவும் இருக்கும். மிளகாய்த்தூள் கொஞ்சம், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். நாங்கள் 1/2 கிலோ மீனுக்கு தான் குழம்பு செய்கிறோம். நல்லா வதக்கி மசாலாவோட போகிற அளவுக்கு வதக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ குழம்பு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் மீன் போடையில மீன் உடையாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா மீன் வந்து உடையும். நல்லா கெட்டியாக குழம்பு. இது நல்லா மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடுவோம். இன்றைக்கி நாங்கள் இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். இது என்ன மீனுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்ருக்கீங்களா? மீட்ஸ் வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடுவோம். நல்லா மீன் குழம்பு கொதிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே மீனை தூக்கி போட்டுருவோம். தள்ளி போட்டுருவோங்க. உடையாமல் போடணும். ஏன்னா மீன் வந்து உடைஞ்சிருச்சுன்னா சாப்பிட முடியாது. ஓகே, இப்போ மீன் நல்லா போட்டாச்சு. எல்லாமே லைட்டாக இது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து மூடி வச்சுருவோம். வெந்ததுக்கப்புறம் நான் சாப்பிடையில வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ மறக்காமல்
லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன் பொரியல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மீன் பொரியலையும் வீடியோ போட்டு வரேன்.